بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, ஈமானிய பயிற்றுவித்தல் என்ற தலைப்பிலே ஒரு முஃமினுடைய நாவு இந்த உலகிலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வழிகாட்டிய விதத்திலே பேணுகின்ற போது அதனுடைய மறுமை பயன் என்னென்ன என்பதை நேற்றைய வகுப்பிலே நாம் பார்த்தோம். அந்த நாவை குறித்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு மூமின் எவ்வாறு எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்பது குறித்து சொல்கின்ற போது திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், குல் நபியே நீங்கள் கூறுங்கள், இன்னமா ஹர்ரப ரப்பி என்னுடைய இறைவன் ஹராமாக்கி இருக்கின்றான், அல் ஃபவாஹிஷ மா வஹர மின்ஹா வமா பத்தன் வெளிப்படையாக அல்லது மறைமுகமாக மானக்கேடான விஷயங்களை அல்லது கெட்டவைகளை செய்கின்றதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்றான் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இஸ்லாமிய மார்க்கம் கெட்ட வார்த்தைகளை பேசுவதை தடை செய்த ஒரு மார்க்கம். எந்த வகையிலையும் யாருக்குமே எந்த சந்தர்ப்பத்திலையும் பேசுவதற்கு அனுமதியே இல்லை. ஆனால் சர்வ சாதாரணமாக எங்களுக்கு மத்தியில் இன்றைக்கி புழக்கத்தில் இருக்குது. அந்த புழக்கம் குழந்தை பருவத்தில் பேச ஆரம்பிக்கின்ற போது கூட சில வீடியோக்களில் நாங்கள் பார்க்கின்றோம், பெரியவர்கள் பேசக்கூடிய கெட்ட வார்த்தைகளை சர்வ சாதாரணமாக சிறு குழந்தைகள் பேசுகின்றதை பார்க்கலாம். இஸ்லாம் தடை செய்த ஒன்றை நாங்கள் செய்கின்ற போது குடும்பங்களில் இருந்து சமூகங்களில் இருந்து சீர்கெடுக்கப்படுகின்றதை பார்க்கலாம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் கூறுகின்ற போது, இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி அல்லாஹ் உங்களுக்கு நீதமாக நடக்க வேண்டும் என்பதையும் நன்மையை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதையும் உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் சதக்கா தர்மங்கள் கொடுக்க வேண்டும் என்பதையும் கட்டளையிடுகின்றான். வயன்ஹா உங்களை அவன் தடுக்குகின்றான், அனில் ஃபஹ்ஷாஇ கெட்டவைகளை செய்வதை விட்டும் பேசுவதை விட்டும் அல்லாஹ் உங்களை தடுக்குகின்றான் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்களை பற்றி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கின்ற போது, லம் யகுனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன் வலா முத்தஃபஹிஷன் இயல்பாக இயற்கையாக கெட்ட வார்த்தை பேசுபவராகவோ அல்லது செயற்கையாக கெட்ட வார்த்தை பேசுபவராகவோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தது கிடையாது. இன்னமின் ஹியாரிக்கும் உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் அஹ்சனக்கும் அஹ்லாகா நல்ல பண்புகளில் குணங்களில் யார் சிறந்தவராக இருக்கின்றாரோ அவரே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயல்பாகவே கெட்ட வார்த்தை பேசக்கூடிய ஒருவராக இருந்தது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி சில பேரை பார்க்கலாம், இயல்பாகவே அவர்களுக்கு கெட்ட வார்த்தை தெரியும், சின்ன வயசுலேயும் தெரியும், பெரியதுலேயும் தெரியும், ஆனால் அவங்க பேச மாட்டாங்க.
ஏன்னா அது பேசுறது கெட்டது, சரியில்லை, எங்களை தப்பாக நினைப்பாங்க என்று அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களை சிறந்த முறையில் வளர்த்திருப்பார்கள். சமூகத்தில் அப்படி பேசுகின்ற போது எங்களுக்கு கெட்ட ஒரு எண்ணம் மக்களுக்கு மத்தியில் உருவாகும் என்று அவங்களுக்கு தெரியும். அதனால் அவர்கள் தவிர்த்து கொள்கின்றதை பார்க்கலாம். ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் கெட்ட வார்த்தை பேசுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளிச்சிருக்குது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான், லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹ்ர பிஸ்ஸூஇ மினல் கௌலி இல்லா மன் ظுலிம். கெட்ட வார்த்தைகளை பகிரங்கமாக பேசுறது அல்லாஹ் விரும்ப மாட்டான், அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு பேசலாம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஒருவன் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறான், நல்லாவே தெரியுது அவன் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறான். அந்த அநீதி இழைக்கப்பட்ட அந்த கவலையில் அவனுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு கெட்ட வார்த்தையை, 2 கெட்ட வார்த்தையோ பேசுகின்ற போது அல்லாஹ் சொல்கின்றான், அந்த சந்தர்ப்பத்தில் அவனை குற்றவாளியாக, ஒரு தப்பான ஒருத்தனாக அவன் கணக்கிடப்பட மாட்டான் என்று திருமறை குர்ஆனில் சில இடங்களில் அநீதி இழைக்கப்பட்டவன் பேசலாம் என்று அனுமதியும் தந்திருக்கின்றதை பார்க்கலாம். இன்னும் எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கெட்ட வார்த்தை குறித்து பேசுகின்றார்கள் என்றால், இன்னல் அபுத, ஒரு அடியான், லயத்தகல்லமு பில் கலிமதி மின் ரிதுவானில்லாஹி, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு வார்த்தையை பேசுகின்றான், லாயுல்கி லஹா பாலன், ஆனால் அதனுடைய அந்த உண்மையிலே இது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு வார்த்தை, இது அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தரக்கூடிய ஒரு வார்த்தை, நன்மைகளை தரக்கூடிய ஒரு வார்த்தை என்று நினைச்சு பேசுறது இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வருது. ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், யர்ஃபஅஹுல்லாஹு பிஹா தரஜாத், அல்லாஹ் அதன் மூலமாக அந்தஸ்துக்களை அவன் அந்த மனிதனுக்கு உயர்த்தி கொடுக்குகின்றான். இன்னும் சில ஹதீஸ்கள் வருது, அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்குகின்றான் என்று. அதே போல வ இன்னல் அப்த லயத்தகல்லமு பில் கலிமதி, ஒரு மனிதன் சில வார்த்தைகளை பேசுகின்றான், அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள், ஆனால் அவன் நினைச்சு வேண்டுமென்றே அவனுடைய அறிவால தெளிவாக பேசக்கூடிய வார்த்தை அல்ல. லாயுல்கி லஹா பாலன், எதேச்சையாக ஆட்டோமேட்டிக்காகவே அவனுடைய வாயில் அந்த கெட்ட வார்த்தை வருது. அப்படி சில பேரை பார்க்கலாம், அவர்கள் வாழ்ந்த சமூகம், அவர்கள் வாழ்ந்த குடும்பம், அவர்கள் வாழ்ந்த கிராமம் அப்படி கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய விதத்தில் இருக்கும். இப்போ திருந்தி வந்திருப்பாங்க, ஆனால் திருந்தி வந்தாலும் அந்த கெட்ட வார்த்தை பேசின அந்த பழக்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு அவர்களை அறியாமலேயே வரும் அந்த கெட்ட வார்த்தைகள். எதையாச்சும் ஒன்று பேசுகின்ற போது அந்த கெட்ட வார்த்தையை முன்னாடி போட்டு தான் என்ன செய்வாங்கன்னா அவங்க சொல்ல வர கருத்தையே சொல்லுவாங்க, இயல்பாகவே வந்துவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இயல்பாகவே வரக்கூடிய அந்த கெட்ட வார்த்தை அதனுடைய பாரதூரம் அவனுக்கு தெரியாது, ஆனால் அல்லாஹ்வுக்கு கோபத்துக்குண்டான ஒரு கெட்ட வார்த்தை அவனை நரகத்திலே விழச் செய்யும் அந்த கெட்ட வார்த்தை என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றதை பார்க்கலாம். அதே நேரத்தில் சமூகத்தில் சில பேர் இருப்பாங்க, அவங்க கெட்ட வார்த்தை பேசுறது ரொம்ப பிரபலியமானவங்க. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட ஒரு மனிதர் அனுமதி கேட்குறார் வீட்டுக்குள்ளே வரத்துக்கு. ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட சொல்கிறாங்க, யா ஆயிஷா, பிஇஸ அஹுல் அஷீரா அல்ல இப்னுல் அஷீரா, இப்போ வரக்கூடியவர் இருக்கின்றாரே படும் மோசமானவர், கெட்ட வார்த்தைகள் பேசுகிற ஒரு மனிதர் தான் இப்போ வர்றாரு, நல்ல ஒரு மனிதர் கிடையாது என்று ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ளே வருகின்ற போது அனுமதி கொடுக்குறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட தகவலை சொல்கிறாங்க. ஆனால் ஃபலம்மா தஹல், அவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அலான் அலஹுல் கலாம், அவரோட சிரித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நல்ல முறையில் அவரை பேசிட்டு வழி அனுப்பிட்டாங்க. இப்போ ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், குல்தல்லதி குல்த சும்மா அலந்த லஹுல் கலாம், நீங்கள் தான் சொன்னீங்க அவன் கெட்ட வார்த்தை பேசக்கூடியவன் கெட்டவன் என்று சொல்லி, பின்பு அவன் கூட இவ்வளோ நல்ல ஆரோக்கியமாக சிரித்து சந்தோஷமாக பேசுனீங்களே எப்படி என்று. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆயிஷாவே, இன்ன ஷர்ரன் நாசி, மனிதர்களில் மிகவும் கெட்டவர்கள் யாரென்றா மன் தரக்கஹுன் நாசு, அதாவது மனிதர்கள் அவருடைய அந்த கெட்ட வார்த்தைகள் இருந்து, இவன் கெட்டதை ஏதாச்சும் பேசிடுவானோ, திட்டிடுவானோ, தப்பாக செஞ்சிடுவானோ என்ற பயத்திலேயே அவர்களை விட்டும் யார் ஒதுங்குகின்றார்களோ, யார் அவங்களை விட்டும் பாதுகாப்பு தேடி அவங்களை விட்டு ஒதுங்குகின்றார்களோ அவங்க தான் மனுஷன்களே மிகவும் கெட்டவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றதை பார்க்கலாம். அப்படி சில பேர் இருக்கிறாங்க, எங்கள் ஊர்கள்லேயும் இருக்கிறாங்க. நாங்கள் சில பேரை அவாய்ட் பண்ணுவோம், இவர் காதை கடிச்சிடுவார், பல மணி நேரம் என்னை உட்கார வச்சு பேசிடுவாருன்னு.
இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவங்கள நாங்கள் கண்டாலே இங்கிருந்து கையை காட்டுவோம், சலாம் சொல்லுவோம், சிரிச்சிட்டு போவோம். பக்கத்தில் உள்ளவங்க கேட்பாரு, அவன் ரொம்ப கெட்டான், அவனை பார்க்காம போனால் பேரை கூப்பிட்டு என்னோட பார்க்காம போகிற, என்ன பக்கத்து அப்படியே என்னை கேள்விப்படுத்துவ, என்ன உனக்கு கண் இல்லையா, ஒரு சலாத்தை சொல்லிட்டு போக முடியாதா, இப்படின்னு கேட்குற பயத்திலேயே அவரை பார்த்து சிரிச்சிட்டு சலாமை சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு சலாமத்தாக போகிறன்றதை பார்க்குறோம். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த வயசு வித்தியாசம் தெரியாது, சின்ன பசங்களாக இருப்பாங்க, பெரியவங்களோட எப்படி பேசணும் எப்படி பழகணும்னு தெரியாது. அந்த மாதிரி ஆட்களை பெரியவங்க காணும் போது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சலாத்தை சொல்லி நல்லா இருக்கிறீங்களா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இவங்கிட்ட பேச்சு கொடுத்தேன்னு சொன்னால் என் வயசுக்கு மரியாதை கொடுக்க மாட்டான், என் அனுபவத்துக்கு மரியாதை கொடுக்க மாட்டான். அப்போ இந்த மாதிரி சில பேர் சமூகத்தை, அதே போல் சில ஊர்களில் நாங்கள் பார்ப்போம், சண்டியன் சொல்லுவோம் இல்லை, சண்டியன் அதாவது அவர் பெரிய சண்டியன். அந்த மாதிரி ஆட்களை கண்டால் நாங்கள் முழுக்க அவாய்ட் பண்ண தான் பார்ப்போம். சில குடும்பங்களில் சில பெண்களே இருப்பாங்க, வாயை திறந்தா அவ்வளோ ரஃப்பாக இருக்கும், கடுமையாக இருக்கும் அவங்களுடைய வார்த்தைகளை. அப்போ அந்த மாதிரி பெண்கள் இருக்கிற வீடுகளில் அவங்களோட நல்ல முறையில் சிரிச்சிட்டு சந்தோஷமாக சும்மா இருக்கிறீங்களாம்மா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு நாங்கள் அந்த இடத்த அவாய்ட் பண்ண தான் பார்ப்போம். ஏன்னா தெரியும் அது ஒரு கலீஜாக இருக்கும், வாயை திறந்தா எங்கள் பாஷையில் சொல்கிறதாக இருந்தால் ஒரு கலீஜாக இருக்கும், வாயை திறந்தா வார்த்தைகள் அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும் அப்படின்ற அந்த பயத்திலேயே சில குடும்பங்களில் சில ஆண்கள் இருக்கிறாங்க, சில ஃப்ரெண்ட்ஸ்மார் நண்பர்களுக்கு மத்தியில் அப்படி இருக்கிறாங்க, அதே போல் சமூகத்தில் அப்படி இருக்கிறாங்க. எனவே இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொள்ளணும்னு எங்களுக்கு ஒரு வழிமுறையை காட்டுறாங்க. அவர்களை கண்டால் அவர்களோடு சிரித்து நல்ல முறையில் அவர்களோட பேசிவிட்டு அவங்கள வழி அனுப்பிடுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட ஒன்றுக்கு ஒன்று நீங்கள் பேசும்போது அவங்க சின்ன வயசாக இருக்கடே உனக்கு என்னடா தெரியுமென்னு கேட்டுடுவாங்க, நீ என்னடா பேசுகிறேன்னு கேட்டுடுவாங்க. அப்படி தானே? எந்த அளவுக்குண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் 3 நபித்தோழர்கள் வர்றாங்க ரசூலாங்களை சந்திக்கிறதுக்கு. அப்துர் ரஹ்மான் இப்னு சஹல் என்ற ஒரு நபித்தோழர், முஹையிசா என்ற ஒரு நபித்தோழர், ஹுவையிசா என்ற ஒருத்தர், ஹுவையிசா இப்னு மசூத் என்று 3 பேரும் வந்த சந்தர்ப்பத்தில் இந்த அப்துர் ரஹ்மான் என்றவர் என்ன ஆரம்பிக்கிறார்னா, எத்தக்கல்லம் ஒரு விஷயமா வாராங்க பேசுறதுக்கு, இந்த அப்துர் ரஹ்மான் என்றவர் தான் பேச ஆரம்பிக்கிறார். அப்போ ரசூலாங்க சொல்கிறாங்க, கப்பீர் கப்பீர், வயசில் மூத்தவரை பேச விடுங்க, வயசில் மூத்தவர் பேசட்டும். என்ன அர்த்தம்னா, வந்தவங்களில் மற்ற 2 பேரும் ரொம்ப வயசானவங்க, இவர் ரொம்ப சின்ன பையன். இந்த சின்ன பையன் பேச ஆரம்பிக்க போகிற ரசூலாங்க சொல்கிறாங்க, நீங்கள் பேச வேணாம், வயசில் மூத்தவங்க இருக்கிறாங்க அவங்கள பேச விடுங்க, அவங்க பேசட்டும் அப்படின்னு. ஏன்டா வஹுவ அஹ்தசுல் கௌமி, அந்த கூட்டத்திலிருந்து ரொம்ப சின்ன பையன் அவர் தான். ஃபசகத் ஃபதகல்லம், அவர் வாய மூடி அமைதியாக இருந்தார். அதுக்கப்புறம் மற்ற 2 பேரும் தான் ரசூலாங்கிட்ட தகவலை சொன்னாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறத பார்க்கலாம். நாங்கள் சொல்லுவோம் இல்லை, முந்திரி கொட்டை மாதிரி முந்திரின்னு சொல்லுவோம் எங்களோட பாஷையில் சொல்கிறதாக இருந்தால். சில பேர் அந்த வயசு வித்தியாசம் தெரியாமல் என்ன செய்ய ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொன்னால், அவங்க நினைக்கிறது ஓகே நான் தான் அப்படின்னு சொல்லி சில இடங்களில் பார்க்கலாம். அவன் படித்து PhD எல்லாம் முடிச்சிருப்பா 25 வயசில், 50 வயசில் இருந்திருப்பாங்க. ஆனால் 50 வயசில் இருக்கிறவருடைய அனுபவம் அவர்கிட்ட இருக்காது. அவருடைய படிப்பை வச்சு தியரியை வச்சு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிப்பார். ஆனால் 50 வயசில் இருக்கிறவர்கிட்ட இருக்கிற அந்த பேச்சினுடைய அந்த நளினம், அவருடைய பேச்சினுடைய தன்மை, அவர் மக்களை கவர்ற விதத்தில் பேசுகிற விதம் யாருக்கிட்ட இருக்காது, இந்த படித்த அந்த பையன்கிட்ட இருக்காது. படிப்பு ஒழுக்கங்களை கொண்டு வரக்கூடிய ஒன்றால் நாலேஜை கொடுக்கும். கல்வி என்றது எங்களுக்கு நாலேஜை தரும். ஆனால் ஒழுக்கத்தை கற்றுக்கிறதுமான்னு கேட்டால் ஒழுக்கத்தை கற்றுத்தராது. ஒழுக்கத்தை கற்றுத்தரதும் இஸ்லாம் முறைப்படி நாங்கள் படித்தா ஒழுக்கம் கிடைக்கும், அப்படி இல்லாட்டி அனுபவம் எங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தரும். ஒரு இடத்துல எப்படி பேசணும், ஒருத்தரோட எப்படி அணுகணும், ஒருத்தரோட எப்படி நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யணும், இது எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் வர்றது தான், அனுபவத்தில் வர்றது தான். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு சொல்கின்றார்கள், நீங்கள் உங்களோட கூட்டத்தில் ரொம்ப சின்ன பையன், நீங்கள் வாய் மூடி அமைதியாக இருங்க, பெரியவங்களை பேச விடுங்கன்னு சொல்லி பெரியவங்களை பேச வைக்கிறத பார்க்கலாம். அப்போ இது ஒரு முறை தான். சின்னவங்க நாங்கள் எங்களோட பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். பெரியவங்க இருக்கின்ற போது நீங்கள் யாருமே பேச ஆரம்பிச்சிடாதீங்க, நீங்கள் அமைதியாயிருங்க அப்படின்னு சொல்லி மார்க்கத்துக்கு முரணாக, இஸ்லாத்துக்கு முரணாக அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் தாராளமாக பேசலாம். இப்போ ரசூல்லாங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், உசாமா ரதியல்லாஹு அவங்கள ஒரு யுத்தத்துக்கு என்ன செய்கிறாங்க, தலைமை பதவியாக ரசூல்லாங்க நியமிக்கிறாங்க. பல நபித்தோழர்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. ரசூல்லாங்க மௌத்தா போகிறாங்க. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அவங்க என்ன சொல்கிறாங்க, ரசூல்லாங்க அந்த படைக்கு உசாமாவை தளபதியாக நியமித்தார்களோ
அதே தலைவரை தான் நானும் என்ன செய்வேன், அந்த படைக்கு தளபதியாக நியமித்து அனுப்புவேன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சில நேரங்கள் அவங்களுடைய தைரியம், சில நேரங்கள் அவங்களுடைய அந்த 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 அவங்களுடைய அந்த வீரத்தை வச்சு ரசூலுல்லாஹ் சில முடிவுகள் எடுத்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு மனிதனுடைய பேச்சு என்று வருகின்ற போது அனுபவம் அந்த இடத்துல பேசும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இடத்துல மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்துருக்கிறத பார்க்கலாம். சரி, அடுத்து பேச்சினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி தான், எதை பேசுகிறதாக இருந்தாலும் ஆதாரத்தோடு பேசணும். ஒன்று நம்ம கண்ணால் பார்த்துருக்கணும், அல்ல உண்மையாகவே நாங்கள் சொல்கின்ற செய்தி காதால் கேட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர் சொன்னார், இவர் சொன்னார், நான் கேள்விப்பட்டேன், இப்படின்னு சொல்கிறத இஸ்லாம் வெறுக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னல்லாஹ கரிஹ லக்கும் சலாசன். 3 விஷயங்கள் அல்லாஹ் வெறுக்கிறான். 3 விஷயங்கள் அல்லாஹ் வெறுக்கிறான். அதில் ஒன்று என்ன, கீழே நான் கேள்விப்பட்டேன், என்னென்னு தெரியாது, நான் கேள்விப்பட்டேன். கால அவர் சொன்னார், இவர் சொன்னார். அதே போல இதாத்தில் மாலி வகஸ்ரத்தி சுஆலி, வீண் விரயம் செய்கிறதும் பிச்சை கேட்கறதும் யாசகம் கேட்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இதெல்லாம் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியம் என்று சொல்கின்றார்கள். எங்களில் பலரிடத்துல இந்த செய்தி இருக்குது, நான் கேள்விப்பட்டேன், ஆனால் அவர் அப்படி தான் பேசினாரான்னு தெரியாது. சொல்லுவோம், அது அந்த அடிப்படையில் அந்த நீயத்தில் தான் அவர் கேட்டாரன்னு எனக்கு தெரியாது. அப்போ எந்த நீயத்தில் கேட்டாரன்னு, எந்த அடிப்படையில் பேசினாரன்னு எதுவுமே தெரியாமல் நம்ம ஒரு கருத்தை பதிவு செய்கிறது இருக்குதே, தப்பான சில முடிவுகளுக்கும் அல்ல சில பேரை தப்பாக நினைப்பதற்கும் அது வழிவகுக்கும். எனவே ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், கீழே கேள்விப்பட்டேன், இன்னாரால் சொல்லப்பட்டது, இப்படி என்று நீங்கள் பேச வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதே போல் என்ன செய்வோம் என, அவர் சொன்னார், இவர் சொன்னார், இன்னார் சொன்னார்னு சில செய்திகளை நாங்கள் பதிவு செய்ய ஆரம்பிப்போம். ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், அப்படியும் செய்ய வேண்டாம் என்று. ஏன்னா இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கஃபா பில் மர்இ கஸிபன், ஒரு மனிதன் அவன் பொய் சொல்றான் என்பதற்கு எது அடையாளம் என்று சொன்னா, ஐயு ஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, எதெல்லாம் அவன் கேள்விப்படுறானோ எல்லாத்தையும் இன்னொருத்தரோட ஷேர் பண்ணிக்கொண்டு நினைக்கிறான். இல்லை, ரசூலுல்லாஹ் சொல்றான், அவன் பொய்யன். அவன் எதெல்லாம் கேள்விப்படுறானோ, எதெல்லாம் பார்க்குறானோ அதை இன்னொருத்தரோட ஷேர் பண்ணிக்கொள்ளணும் என்று எவன் நினைக்கிறானோ அவன் பொய்யன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கின்றதை பார்க்கலாம். அப்போ சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, எங்களோட வாயால் வரக்கூடிய அந்த வார்த்தை இருக்குதே, அது சாதாரணமான அற்பமான ஒன்றாக நாங்கள் நினைக்குகின்றோம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்படி பேசுகிறோம், பொய்யன்னு சொல்கிறாங்க. சொல்லப்பட்டது கேட்கப்பட்டது அப்படின்னு அவன் அவதூறு சொல்கின்றான் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். எனவே எப்போ எந்த செய்தியை நாங்கள் முன்வைத்து பேசுவதாக இருந்தாலும் அதற்கு ஆதாரங்கள் இருக்கணும், அல்ல நேரடியாகவே நாங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் எந்த சந்தர்ப்பத்திலையும் இன்னார் சொன்னார், அன்னார் சொன்னார் நாங்கள் ஒருபோதுமே பேசக்கூடாது. அப்படி தானே? நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன், அவர் இன்னொருத்தருக்கு சொல்லுவார். நாங்கள் எங்களோட பாஷையில் சொல்கிறதாக இருந்தால் அதுக்கு கண்ணை வைப்பார், இன்னொருத்தர் அதுக்கு மூக்கை வைப்பார், இன்னொருத்தர் 2 காலை வைப்பார், இன்னொருத்தர் 2 கையை வைப்பார். இவர் கண்டிருப்பார் தலைமுடியை மட்டும்தான், ஆனால் மொத்த உருவத்தையும் என்ன செய்வாங்கன்னா, ஒரு 10 பேரை தாண்டி போகும்போது மொத்த உருவத்தையும் கொண்டு வைப்பார்கள். எங்களோட பாஷையில் சொல்கிறதாக இருந்தால் கண்ணு மூக்கு வாய் வச்சு பேசுகிறேன்னு சொல்லுவோம். இல்லை, நிறைய இந்த மாதிரி பெண்கள் இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். ரூமுக்குள்ளே இருப்பாங்க, கிச்சனில் இருப்பாங்க, அங்கே யாராச்சும் வாசலில் பேசிக்கிட்டு இருப்பாங்க, வறண்டாவில். என்ன, யாரோ பேசினதை நான் கேட்டேன், உங்களோட உம்மாவா இருக்கும், உங்களோட தாத்தாவா இருக்கும், 3 பேரில் யாரோட வயசுன்னு எனக்கு கிளியர் இல்லை, எதுக்குன்னு கேட்குறேன். யார் பேசுனாங்க, என்னத்தை பேசுனாங்க, ஏது பேசுனாங்க, எதுவுமே கிளியர் இல்லாமல் கேள்விப்பட்ட ஒன்றை நம்ம சொல்லணுமே நினைக்கிறோம். இல்லை, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், கேள்விப்பட்டதை எல்லாம் சொல்லணுமே நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பொய்ய. எனவே சாதாரணமான ஒரு குற்றம் அல்ல, நாங்கள் நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள், சரியானதை தான் பேசுகின்றோம் என்ற நினைப்பில் சொல்ல வருகின்ற செய்தி அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பொய்யன் என்ற பட்டத்துக்கு ஆளாகுகின்றதை பார்க்கலாம். எனவே இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எதை பேசுகிறதாக இருந்தாலும் தெளிவோட பேசக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னல்லாஹ கதப இப்னு ஆதம் ஹவ்வஹு மினஸ் ஜினா, ஆதமுடைய குழந்தைகள் அவர்கள் என்னன்னு சொன்னால் ஜினா விபச்சாரத்தை அடைந்தே தான் தீர்வார்கள். அதில் ஏதாவது ஒரு பகுதி அவர்கள் அடைந்தே தான் தீர்வார், அதை விட்டு அவர்களுக்கு வெளியே வர முடியாது. ஃபஸினல் ஐனி, கண்ணுடைய விபச்சாரம், அந்நதுரு கெட்டதை பார்ப்பது, வஸினல் லிசானி, நாவினுடைய விபச்சாரம், அல் மன்திக் கெட்டதை மொழிவது, மோசமானதை பேசுவது என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றதை பார்க்கலாம். இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இது நடக்குது.
இந்த கெட்டதை பேசுறது இருக்குது இல்லை, இன்றைக்கு யூடியூப் சேனல்களை எடுத்து பாருங்கள், நிறைய கெட்டது தான் அதில் வருது. ஏன்னா அதை கெட்டதை பேசினாதான் ஒரு ட்ரெண்டாக மாறுது, அதுக்கு வியூஸ் அதிகமாகுது, அவனுக்கு காசு நிறைய வர்றது. இப்போ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இன்றைக்கு எங்களோட நாடுகள்லேயும் அந்த கலாச்சாரம் வருது. மைக்கை கொண்டு போய்த்து நிறுத்திட்டு ஒரு கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற விஷயங்களை கேள்வியாக சாதாரண திருமணமே ஆகாத சின்ன பிள்ளைங்க கிட்ட கேட்குறத பார்க்கலாம், பெண்களிடத்தில் சர்வசாதாரணமாக கேட்குறத பார்க்கலாம். அதே போல் வேணுமென்றே அவங்களே ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி என்ன செய்கிறதுன்னு சொன்னால் கெட்ட வார்த்தைகளை கொண்டு அல்ல டபுள் மீனிங்கில் என்ன செய்வாங்கன்னா 2 பேர் பேசுகிறது, அதை ஒருத்தர் வீடியோ எடுப்பாங்க. அது உண்மையிலே செட்டிங், எல்லாமே செட்டிங் தான். அது இன்றைக்கி சர்வசாதாரணமாக நடக்குகின்றதை பார்க்கலாம். எனவே இன்றைக்கு இருக்கின்ற சமூகத்தில் கெட்ட வார்த்தைகள் அப்படின்றது சர்வசாதாரணமாக பேசப்படக்கூடிய ஒன்றாக இன்றைக்கு சமூகத்தில் மாறி இருக்கின்றதை எங்களுக்கு பார்க்கலாம். குறிப்பாக இன்றைக்குள்ள யூடியூப் சேனல்களில் இந்த மாதிரி செய்திகள் இருக்கின்றதை பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பையத்து எடுக்குகின்ற போது, பையத்து எடுப்பாங்கல்ல, சத்திய பிரமாணம் இஸ்லாத்துக்கு வருகின்ற போது அதில் ஒரு சத்திய பிரமாணம் சஹாபி சொல்கின்றார்கள், பாயானா ரசூல் அல்லாஹ், நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சத்திய பிரமாணம் பையத்து எடுப்போம். அந்த பையத்தில் ஒன்று என்னென்னு சொன்னால் வஅலா அன் நகூல பில் ஹக்கி ஐனமா குன்னா, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ரியாலிட்டி என்னமோ உண்மை என்னமோ அந்த உண்மையை பேசக்கூடியவராக யார சொல்ல நான் இருப்பேன் என்று உண்மையான ஒரு விசுவாசி முஸ்லீம் இஸ்லாத்துக்கு வருகின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சத்திய பிரமாணம் எடுப்பார்கள் என்று அந்த சஹாபி நபித்தோழர்கள் சொல்கின்றதை பார்க்கலாம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சஹாபாக்கள் அவங்க சத்திய பிரமாணமே செய்திருக்கின்றார்கள். எந்த சந்தர்ப்பத்திலையும், அது எந்த சந்தர்ப்பமாக எந்த இடமாக இருந்தாலும் சரி, கொல்லப்படக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, சித்திரவதை செய்யப்படக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நாங்கள் உண்மையை தான் பேசுவோம், எந்த பொய்யையும் பேச மாட்டோம் என்று சத்திய பிரமாணம் எடுப்பார்கள் என்றதை எங்களுக்கு பார்க்கலாம். முஸ்லீமுடைய ஒரு அங்கம், ஒரு முஸ்லீமுடைய என்னென்னா நாம நல்ல முறையில் உண்மையை மாத்திரம் சத்தியத்தை மாத்திரம் பேசுவதற்கு ஒரு முஸ்லீம் ஒரு மூமின் பயன்படுத்த வேண்டும். இஸ்லாத்துக்கு வரும்போதே அது ஒரு நிபந்தனையாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி நாங்கள் 5 நேரம் தொழுவோம் என்று சத்திய பிரமாணம் செய்கின்றார்களோ, கொலை செய்ய மாட்டோம் என்று சத்திய பிரமாணம் செய்கின்றார்களோ, விபச்சாரம் செய்ய மாட்டோம் என்று சத்திய பிரமாணம் செய்கின்றார்களோ, அதே போல ஐனமா குன்னா, எங்கே இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் நாங்கள் உண்மையை தவிர வேறு எதையும் பேச மாட்டோம், இந்த நாவால நல்லதையே பேசுவோம், சத்தியத்தை பேசுவோம், உண்மையை பேசுவோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாத்துக்கு வரும்போது சத்திய பிரமாணம் செய்துவிட்டு வருகின்றதை எங்களுக்கு பார்க்கலாம். அப்போ அதையும் நாங்கள் கவனிக்க வேண்டும். இந்த நாவினால் வரக்கூடிய, நாவினால் நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மையாக இருக்கு. நாங்கள் ரசூலுல்லாஹ் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் இதே சத்திய பிரமாணங்களை நாங்கள் அல்லாஹ்வோடு உடன்படிக்கை செய்திருக்கின்றோம். முஸ்லீம் என்றாலே என்ன அர்த்தம் என்ன, அந்த உடன்படிக்கைக்குள்ளே நானும் நீங்களும் வந்துவிட்டோம். அன்றைக்கு தூதர் இருந்தார், இன்றைக்கு தூதர் இல்லை, ஆனால் அந்த உடன்படிக்கைக்குள்ளே வந்துவிட்டோம். எனவே நாங்கள் அந்த உடன்படிக்கையில் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். யா அல்லாஹ், நான் உன்னை நம்பி இருக்கின்றேன், மறுமையை நம்பி இருக்கின்றேன், உன் தூதரையும் தூதருடைய போதனைகளையும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன், அதை பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். எனவே எந்த தூதரிடத்தில் இஸ்லாத்துக்கு வருகின்ற போது சத்திய பிரமாணம் செய்தார்களோ அதே சத்திய பிரமாணத்தோடு நானும் இனி என்னுடைய நாவினால பேசினால் உண்மையை பேசுவேன், பேசினால் சத்தியத்தை பேசுவேன், சரியானதை பேசுவேன் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரக்கூடிய உண்மையான விசுவாசிகளாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். அடுத்து என்னன்னு சொன்னால், சொல்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லணும். சொல்ல போகிற விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கின்ற போது அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹத்திஸு ஹதீஸன், ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், உங்களுக்கு ரசூலுல்லாஹ் பேசக்கூடிய அந்த வார்த்தையை கணக்கிடலாம், ல அஹ்ஸஹு, அவ்வளவு தெளிவாக நிறுத்தி நிதானமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கின்றதை பார்க்கலாம். இன்னும் எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னா, இதா தக்கல்லம பிகலிமத்தின், ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை ஒரு செய்தியை சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா ஆதஹா சலாசன், ஒரு செய்தியை 3 தடவை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களாம். தெளிவாக அந்த செய்தியை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆதஹா சலாசன் ஹத்தா துஃப்ஹம் அன்ஹு, அதாவது முன்னாடி உள்ளவர் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப அந்த செய்தியை பேசுவார்கள் என்று ரசூலுல்லாஹ்களை பற்றி சொல்கின்ற போது எங்களுக்கு பார்க்கலாம். எனவே நாங்கள் எப்போவுமே
பேசுகின்ற போது தெளிவாக பேச வேண்டும். எங்களோட குழந்தைகளுக்கும் நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு நாக்கில் ஒன்றை பேசுறது, அல்லது என்ன செய்யறதுன்னா ஒரு விஷயத்தை மூடலாக பேசுறது, முன்னாடி உள்ளவர் அதை கண்டுபிடிக்கணும் என்ற நிறைய பெண்கள் இடத்துல அதை பார்க்கலாம். மாப்பிள்ளை கண்டுபிடிக்கணும் என்ன அவங்க சொல்ல வாரன்றது அப்படின்றது, கணவன் கண்டுபிடிக்கணும். இது கிட்டத்தட்ட அந்த சில நொடிகளை கேட்டு விடைகளை கண்டுபிடிக்கிற மாதிரி அவங்க சில நேரங்களில் சில டிப்ஸ்களை தான் கொடுப்போம். கோபத்தை வெளிப்படுத்துவாங்க, நாங்கள் கண்டுபிடிக்கணும் இது எதுக்கு தான் இவ கோபப்பட்டு பேசுகிறான்னு சொல்லி, எதுக்கு இந்த மாதிரி நடந்து கொள்கிறா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நாங்களே கேட்போம், என்ன எதுக்கு உங்களுக்கு தெரியாததான்னு சொல்லுவோம். தெரிஞ்சால் கேட்போமா, என்ன நாங்கள் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு நாள் 1.5 நாள் 2 நாள் அதுக்கப்புறம் போய் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாங்களே யோசிப்போம், இதை சொல்லவாடி இவ்வளோ நாள் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்ட, மண்டையை போட்டு நானும் பிச்சுக்கிட்டு என்ன ஏதுன்னு சொல்லி அப்படி நடக்குதா இல்லையா? அப்போ தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்ல பழக வேண்டும். சின்ன குழந்தைகளுக்கு எங்களுடைய பிள்ளைங்களுக்கு நாங்கள் அதை கற்றுக் கொடுக்கணும். டீச்சர் இடத்துல சொல்கிறதாக இருந்தாலும் தெளிவாக ஓப்பனாக சொல்லு இதுதான் அப்படின்னு சொல்லி. மனைவிக்கிட்டேயும் சொல்லணும், உனக்கு ஏதாச்சும் இருந்தால் ஓப்பனாகவே சொல்லு, நான் என்ன கெட்டவனா? சில கணவர்மார் இருக்கிறாங்க மோசமானவங்க, அவங்களிடத்தில் அந்த பெண் அப்படி நடந்து கொண்டதுக்கு பரவாயில்லை. என் கணவர் நல்லவர், எதையும் அணுகக்கூடியவர், நல்ல முறை அணுகக்கூடியவர், அனுசரித்து போகக்கூடியவர், பிரச்சனைகள் பண்ணால் என் பக்கமே இருக்கக்கூடிய ஒருவர் என்று வருகின்ற போதும் அவரிடத்துல மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஓப்பனாக சொல்லி விடணும், சொல்லி வர்றது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அதே நேரத்தில் இப்போ ரசூலுல்லாஹ் 3 தடவை சொல்லிக்கிறாங்க ஒரு விஷயத்தைன்னு சொல்லி, பெதுவாகவே பெண்கள் இடத்துல இருக்குது ஒரு விஷயத்தை 10 தடவை சொல்கிறது, நச்சரிக்கிறது. ஒரே விஷயத்தை இன்றைக்கி சொல்கிறது, திரும்ப சொல்கிறது, திரும்ப நாளைக்கு சொல்கிறது, நாளை மறுநாள் சொல்கிறது. நிறைய கணவன்மார் சில விஷயங்களை பெண்களுக்கு செய்கிறதுக்கு காரணமே அவங்களுடைய பேச்சினுடைய அந்த நச்சரிப்புக்கள் தான். இல்லாட்டி 1000 தடவை சொல்லி காட்டுவா, 1000 தடவை பேசுவா அப்படின்னு சொல்லி அப்படியும் செய்யக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விஷயத்தை புரிய வைப்பதற்காக, சொல்ல வார செய்தியை முன்னாடி உள்ளவங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் 3 தடவை பேசினாங்கன்னு வருது. நாங்கள் நச்சரிப்பதற்காக வேண்டிய ஒன்றுக்கு பல தடவை பேசக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பேச்சில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொல்லக்கூடிய ஒரு உபதேசம், வகுதுல் மின் சௌத்தி. உங்களோட பேச்சுடைய அந்த சவுண்ட் இருக்குது இல்லை, அந்த சவுண்டை நீங்கள் என்ன செய்வீங்கன்னா குறைச்சி பேசுங்க, சத்தம் போட்டு பேசாதீங்க. இன்ன அங்கரல் அஸ்வாத்தி, சவுண்டில் அதாவது சத்தமாக பேசுகிறதுலே மிகவும் மோசமானது கெட்டது என்னன்னு சொன்னால் லசௌத்துல் ஹமீர், கழுதையினுடைய அந்த ஓசை, கழுதையினுடைய அந்த 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 சப்தம் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகின்றான். இதில் என்ன நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும்னா, மனுஷனுக்கு பேசக்கூடிய தன்மை அல்லாஹ் இயல்பாகவே தந்திருக்கிறான். தந்ததில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, பேச்சில் உன்னுடைய சவுண்டு சத்தத்தில் ஒரு நளினத்தை நிதானத்தை கடைப்பிடி. அதிகமாக பேசினவே நீ கழுதைன்னு அல்லாஹ் சொல்கிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்ன உபதேசத்தால் எங்களுக்கு சொல்கிறதுக்கான காரணம் அதில் உண்மை தன்மையோடு இருக்க போய் அல்லாஹ் எங்களுக்கு சொல்கிறான். நீங்களும் சத்தம் போட்டு பேசுனீங்கன்னா கழுதைக்கு சமம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே எந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் சத்தமாக ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. அன்பா, பண்பா, பணிவா நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறதுனால என்ன நடக்க போகுது? சத்தமாக சொன்ன என்ன எங்களை தப்பாக நினைப்பாங்க, அப்படி தானே? சில பெண்கள் அப்படி தான் சில விஷயங்களை வேணுமென்ற ஏதாச்சும் பாத்திரங்களை கீழே போட்டுக்கிட்டு சப்தத்தை காட்டிக்கிட்டு சத்தமாக பேசுவாங்க. எங்கள் கிச்சனில் இருந்து வறண்டாவில் இருக்கிற அந்த கணவனுக்கு அவங்க பேசுகிறது கேட்கணுமென்றதுக்கான பேசுறது. ஆனால் அவங்களுக்கு தெரியாது பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, பின்னாடி வீட்டில் உள்ளவங்க, ரோட்டில் போகிறவங்க எல்லாரும் அதை கேட்குறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. அதே போல் சில ஆண்களும் அப்படி தான் 4 செவத்துக்குள்ளே நடக்க வேண்டிய அந்த விஷயத்தை என்ன செய்கிறதுன்னு சொன்னால் வேணுமென்றே கத்தி கூத்தாடி போட்டு, ஏன்னா வீட்டில் எல்லாருக்கும் கேட்கணும், மாமியாவுக்கு கேட்கணும், மாமனாருக்கு கேட்கணும், கேட்கணும், என்ன மாப்பிள்ளை நீங்கள் இவ்வளோ சத்தம் போடுறீங்க மருமகன் அப்படின்னு சொல்லி இதுக்காக வேண்டிய ரொம்ப சவுண்டாக பேசுகிற சில பேரை நாங்கள் பார்க்குறோம். அது கூடாது சொல்ல அந்த நேரத்தில் பார்க்கலாம். இவன் கழுது, அவ்வளோதான், இவன் கழுத மாதிரி கற்றுக்கிட்டு இருக்கிறா. பொம்பளை மனைவியை பார்த்து சொல்கிறான், மாப்பிள்ளையை பார்த்து இவன் கழுத மாதிரி கற்றுக்கிட்டு இருக்கிறான், அவ்வளோதான். எனவே இதை நாங்கள் இதை பார்த்து தான் பிள்ளைங்களோ நாளைக்கு மனைவி இப்படி செஞ்சால் இப்படி தான் கத்தணுமா, மாப்பிள்ளை இப்படி தான் செய்கிறாரு, பொம்பளை பிள்ளைங்க இப்படி கத்தினா தான் மாப்பிள்ளை அடங்குவாங்களா, உண்மை செய்கிறது போல் நாங்கள் செய்யணும், அதுக்கு மாத்தமாக ஒருத்தர் வந்தாருன்னு சொன்னால் அது விபரீதமாக போய் நிற்கும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த செய்தியை அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கத்தாதீங்க. ஒரு செய்தியை அன்பா, இரக்கமாக, பணிவாக ஒரு விஷயத்தை சொல்ல பாருங்கள், சொல்கிறது புரிகிற மாதிரி சொல்ல பாருங்கள். கத்தி கூத்தாடி போட்டு ஆர்ப்பாட்டம் செஞ்சு ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முற்பட வேண்டாம் என்றதை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் எங்களுக்கு ஒரு செய்தியாகவே சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கலாம். அப்போ
பேச்சினுடைய ஒழுங்குகளில் இந்த ஒரு மூமினுடைய பேச்சு இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு சில செய்திகளை நாங்கள் பார்த்தோம். இதை தாண்டின சில விஷயங்கள் இருக்குது. பேச்சினுடைய இன்னும் சில விஷயங்களை கொஞ்சம் டீப்பாக இஸ்லாம் பேசியிருக்குது. அதுவும் யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே என்று அல்லாஹ் விழித்து நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஸ்பெஷலாக அல்லாஹ் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறான். அதே நேரத்தில் 7 பெரும்பாவங்கள் ஒரு பெரும்பாவமாக அல்லாஹ் சொன்னது தான் அவதூறு சொல்கிறது. அந்த அவதூறு என்றது எங்கிருந்து தான் வரும்? நாவிலிருந்து தான் வரும். எனவே அந்த ரசூலுல்லாஹ் அந்த மூமின்களுக்கு கொஞ்சம் வன்மையாக சில விஷயங்களை ஏவி இருப்பாங்க. அல்லாஹ் சில விஷயங்களை ரொம்ப கண்டிப்பாக சொல்லியிருப்பார்கள், நாவோட சம்பந்தப்பட்டது. ஏன்னா அதுகளை கொஞ்சம் நாங்கள் ஒரு தனித்தனி தலைப்பாக கொஞ்சம் டீப்பாக விவரமாக நாங்கள் பார்த்தோம். ஏன்னா உணரப்படாத சில பாவங்கள் இருக்குது, அது நாவால் நாங்கள் நடக்குது. ஆனால் நாங்கள் நினைக்கிறோம் சாதாரணமான சர்வ சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் அப்படி இல்லை. மறுமையில் பெரிய விபரீதங்களை பெரிய தண்டனைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பாவமாக அது நிற்கும். அதில் குறிப்பாக புறம் இருக்குது, அதே போல் அவதூறு இருக்குது, அதே போல் பொய் பேசுறது இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. நாங்கள் உண்மையை பற்றி பேசணும் ஒரு ஜும்மாவில் கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. உண்மைக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி என்னென்று ஒரு மனிதன் உண்மையை பேசினா, சத்தியத்தை பேசினா எந்த சந்தர்ப்பத்திலையும் அவனுக்கு என்ன மாதிரியான வெற்றி இந்த உலகத்திலே மறுமையிலையும் கிடைக்கும் என்று. ஆனால் பொய்யை பற்றி நாங்கள் பேச இல்லை. அதே போல் அவதூறை பற்றியும் புறத்தை பற்றியும் அது இஸ்லாம் என்னெல்லாம் சொல்லிருக்குது, ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் இவைகள் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றதை இன்ஷா அல்லாஹ்னு நாங்கள் கொஞ்சம் டீப்பாகவே அல்லாஹ்வுடைய தூதரும் கொஞ்சம் ஆழமாக சொன்ன அழுத்தமாக சொன்ன அந்த கருத்துக்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புக்களை நாங்கள் பார்ப்போம். ஏன்னா நாவு என்பது ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் பிரதானமான அம்சம். எந்த முயற்சியும் செய்யாமல் எங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும், அல்ல எந்த முயற்சியும் செய்யாமல் நாங்கள் நல்லது பேசினா சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை வலுவான ஆயுதமாக இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வைத்து கொள்கின்ற பட்சத்தில், குர்ஆனும் சுன்னா வழிகாட்டிய விதத்தில் அந்த நாவை நானும் நீங்களும் பயன்படுத்துகின்ற பட்சத்தில் நாளை மறுமையில் சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். எனவே இந்த உலகத்தில் மூமின்களாக கஷ்டப்பட்டு செய்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் நாளைக்கு சுக்குநூறாக போகும் இந்த நாவினால் நானும் நீங்களும் பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தைகளால். எனவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய தொழுகைகள், எங்களுடைய நோன்புகள், எங்களுடைய ஹஜ்ஜுகள், உம்ராக்கள், இதர வணக்கங்கள் அனைத்தும் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவைகளாக இருக்க வேண்டும். எனவே அந்தந்த பாவங்கள், நாவினால் நடக்கக்கூடிய பாவங்கள் குறித்து லேசாக நாங்கள் சில விஷயங்களை அறிந்து வைத்திருப்போம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அவைகளை நாங்கள் அடுத்தடுத்த வகுப்புகளை பார்ப்போம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன விதத்தில் நாவை பயன்படுத்தி இறைவனுக்கு பொருத்தமான முறையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறுமையில் சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக.